Hi all, welcome to my channel. Stuffed sweet potato recipe எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்க நல்லா மண் தூசி எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணி குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தோல் எல்லாம் எடுத்துட்டு கிழங்கு மட்டும் தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கிழங்குல இருக்க அடிபாகத்தை கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா கிழங்குலையும் தோல் எடுத்துட்டு அடிப்பகுதி கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஸ்பூனோ இல்லைன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவு முன்னாடியே பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு தாளிப்புக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை. கடாயில் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், கறிவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு சீரகத்தூள், தாளிப்புக்கு தேவையான உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேக வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இதில் நமக்கு தேவையான சின்ன சின்ன அளவாக உருண்டைகளை எடுத்து வச்சுக்கலாம். நான் 5 சப்பாத்தி பண்ண போகிறேன். அதுக்கு அளவாக 5 உருண்டை எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தி மாவும் முன்னாடியே பிணைஞ்சு வச்சிட்டோம்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை எடுத்துட்டு ட்ரையான மாவு 2 சைடும் டிப் பண்ணிவிட்டு நம்ம கட்டை விரலால் வச்சு சப்பாத்தி மாவை கார்னர் மட்டும் இந்த மாதிரி சுற்றி சுற்றி ப்ரெஸ் பண்ணோம்னா நடுவில் மட்டும் மொத்தமாக இருக்கும். அது எதுக்குன்னா நம்ம நடுவில் ஸ்டஃபிங் வைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாவு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், உருண்டையாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டஃபிங் நடுவில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, கேப் எதுவும் இல்லாமல். மறுபடியும் ட்ரையான கோதுமை மாவு அப்ளை பண்ணி கொஞ்சம் திக்காக உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. தோசைக்கல்ல எண்ணெய் சூடானதும் நம்ம தேய்ச்சி வச்சுருந்த பரோட்டாவை எடுத்து 2 சைடும் ஆயில் அப்ளை பண்ணி வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ பரோட்டா ரெடி. செம சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிடிக்க முடியாது, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.